வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டி கொடுத்துருப்போம். டாக்டர் ரெட்டி வந்து நம்மளோட ஸ்கேனரில் வந்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஸ்கேனரில் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம், அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டர் ரெட்டி எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேனரில் வந்தது. இது என்ன டேட்டில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th டேட்லேயே நமக்கு ஸ்கேனரில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஏன் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னு நியூட்ரலைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு எந்த டேட்டில் 16th டேட்டில் இருந்து ஒரு சைட்வேஸ் மூவில் இருக்குது. 16th இருந்து இன்னைக்கு வரலையுமே நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 டேட்டில் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஒரு செல்லிங் கிரியேஷனோட முடிஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக வந்து 16th டேட்டில் இருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸாக தான் மூவ் ஆயிருக்கு. அடுத்த 19th டேட்லேயுமே ஒரு சைட்வேஸ் மூவ் தான், பெரிய மூவ் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 20லையும் வந்து பெரிய மூவ் கொடுக்கல. ஸோ இதில் 21ல் மட்டும் ஒரு அப்சைடு வால்யூம் போலிருக்கு. இங்கே வால்யூமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிட்டு அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா நான் செல்ஸ் இருக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நமக்கு மறுபடியும் மேலே வந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்கர்லேயே வரலாம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 1235 அந்த ரேஞ்ச் வரலேயே வரலாம் அதிகபட்சம். ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம லைவில் செல்லிங்க்கான என்ட்ரி கன்ஃபர்மேஷன், செல்லிங்க்கான வால்யூம்ஸ் இருக்கணும். இதே வந்து நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏன் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 16th டேட் இதுதான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 22 வரலையுமே இங்கே இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் பாருங்கள் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு. ப்ரீவியஸ் இருக்க ஹை எல்லாமே பிரேக் பண்ணி காட்டுவோம். ஸோ ப்ரீவியஸ் இருக்க ஹையே பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா பை போயிடும்னு கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே உள்ள லிக்விடிட்டிலாம் கலெக்ட் ஆகிருக்கு. எகெயின் வந்து பாட்டமில் உள்ள லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இருந்தாலும் பாட்டமில் இன்னுமே லிக்விடிட்டிலாம் இருக்குது. ஸோ அதனால் இதை எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ இது இந்த டேட்டில் வருமா? ஏன்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இந்த 1 வீக்காகவே வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் இருக்குது இல்லையா? நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் பெரிய மூவ் இல்லை இல்லையா? ஸோ இது காரணம் வந்து இதுதான். இந்த கன்சால்டேஷன் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் மாதிரியே லிக்விடிட்டியை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எகெயின் ஒரு டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1210க்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஷார்ப்பான ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஜோன் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1170 அடுத்த சப்போர்ட் ஜோன் வரலையும் வரலாம். ஸோ இந்த இடத்துட்ட நமக்கு மார்க்கெட் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கான காரணம் இதுதான். அதே சமயம் நமக்கு பிலோ லெவலில் ஒரு செல்லிங் வால்யூம் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது லைவில் தான் நம்ம வந்து அந்த பிலோ வால்யூம் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த லைவ் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். We are not a SEBI registered technical analyst. நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.